வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்டன் மில்க், அதாவது மஞ்சள் பால். உலகமெல்லாம் பிரபலமாகி இன்றைக்கி உலகத்தோட மூலை முடுக்கில் இருக்கிறவங்கெல்லாம் மஞ்சள் பாலை எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்மளும் மஞ்சள் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மஞ்சள் கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க மஞ்சள் பொடியே எடுத்துக்கலாம். அதை 4 பேருக்கு 1 ஸ்பூனுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். மஞ்சளை இந்த மாதிரி தோல் சீவிட்டு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெடியாக இருக்குது. பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம துருவின மஞ்சளை பாலில் சேர்த்துடலாம். இது நல்லா பாலோடு சேர்ந்து கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கலர் மாறி வந்திருக்கு. தங்க கலரில் இருக்குது. ஸோ பொதுவாக குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது, இல்லை நமக்கு பெரியவங்களுக்கு சளி பிடிக்குதுனாக்க தொண்டை கட்டியிருக்குன்னா வீட்டில் நம்ம வழியாக மஞ்சள் பால் வச்சு பாலில் மஞ்சளும் மிளகும் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் மஞ்சள் பால். இன்றைக்கி இது பல விஷயங்களை சரி பண்ணுது உடம்புல அப்படின்னு சொல்லி உலகம் பூரா நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது 1-2 விஷயம் இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க. இந்த மஞ்சள் பால் எடுத்துக்கிட்டால் இத்தனை விஷயம் க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க எந்த அளவுக்கு காரத்தை எடுத்துப்பீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பரும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதோட ஒரு பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இனிப்புக்கு நான் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், மஞ்சள் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி சர்வ் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இப்போ மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ நோய் காலமாக இருக்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி நம்ம குடும்பத்தோடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ மஞ்சள் பால், இந்த மஞ்சள் பெப்பர் இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக ஒரே ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்துக்கிட்டா இதனுடைய பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏன்னா அது ஒரு குட் ஃபேட் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கடைசியாக விருப்பப்படுறவங்க தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.